கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 13:1. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. Let brotherly love continue. சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் மிக குறுகிய வசனம், ஆனால் ஆழமான கிறிஸ்தவ வாழ்வின் சாரத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இதன் விளக்கத்தை சற்று தெளிவாக தியானிப்போம். எபிரேயர் நிருபத்தின் கடைசி அதிகாரமான 13ஆம் அதிகாரம் உபதேசத்திலிருந்து நடைமுறை வாழ்வுக்குச் செல்லும் ஒரு பகுதி ஆகும். கிறிஸ்துவின் மேன்மையை பற்றி எடுத்துரைத்த பின்பு அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்வில் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை இங்கே மிக அழகாக சொல்லப்படுகிறது. அதில் முதன்மையாக கூறப்படுவது சகோதர சிநேகம். சகோதர சிநேகம் என்றால் என்ன? மூல கிரேக்க மொழியில் இது பிலடெல்பியா என்று வருகிறது. பிலோ அதாவது அன்பு, அடல்போஸ் அதுக்கு சகோதரன் என்று பொருள். கிறிஸ்துவில் ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு இடையே ஆன தன்னலமற்ற நிபந்தனையற்ற அன்பு என்பதே இதன் அர்த்தம். இது இரத்த உறவின் அடிப்படை அல்ல, பதிலுக்கு பதில் எதிர்பார்க்கும் அன்பும் அல்ல. கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிறக்கும் அன்பு. நிலைத்திருக்க கடவது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம். இங்கு சகோதர சிநேகம் இருக்கட்டும் என்று சொல்லவில்லை, நிலைத்திருக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் சூழ்நிலைகள் மாறினாலும், தவறுகள் பலவீனங்கள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அன்பு நிறுத்தப்படக்கூடாது. சபையில் ஆரம்பத்தில் இருந்த அன்பு குளிர்ந்து போகலாம், சுயநலம், பெருமை, பொறாமை நுழையலாம். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார், அன்பு தொடரட்டும் என்று. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 13:34 வாசிக்கிறோம். உலகம் அறியும் அடையாளம் அன்பு. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்று மீண்டும் அன்பு கட்டளை இடுவதை யோவான் 15:12 வாசிக்கிறோம். சகோதர சிநேகத்தின் அளவுகோல் மனித அன்பு அல்ல, கிறிஸ்துவின் தியாக அன்பே. அவர் தன்னையே தந்தார். அதுவே நம் அன்பின் மாதிரி. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று பவுலடிகளார் வலியுறுத்துவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உண்மையான அன்பு நான் என்று நிற்காது, நீ என்று முன்னிடும். மரியாதையும் தாழ்மையும் சகோதர அன்பின் கனிகள். இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தமது 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். அன்பு சகல பாவங்களை மட்டுமல்ல, ஆன்மீக மரணத்தையும் தடுத்து நிறுத்த வல்லது. இதையும் விசுவாசிக்கிறீங்களா?
இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் நம்மை ஊக்குவிப்பதை 1 பேதுரு 1:22 வாசிக்கிறோம். சகோதர சிநேகம் வெளிப்படையான நடிப்பு அல்ல, இருதயத்திலிருந்து வரும் தூய அன்பு. விசுவாசத்தின் உண்மை தன்மை இங்கே வெளிப்படுகிறது. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களில் வாசிக்கிறோம். அன்பு இல்லையெனில் மன்னிப்பு நிலைக்காது, சமாதானம் உடையும். அன்பே எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கும் பாலம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தமது 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். தேவனுக்கான அன்பு மனிதருக்கான அன்பில் சோதிக்கப்படுகிறது. சகோதர சிநேகம் ஆன்மீகத்தின் அளவுகோல். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நிலைத்திருக்க வேண்டியது சகோதர சிநேகம். சபையின் வலிமை கட்டிடம் அல்ல, அன்பு. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் முதலில் சொல்கிறார், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது என்று. சகோதர சிநேகத்தின் அடிப்படை நாம் அனைவரும் பரமபிதாவின் பிள்ளைகள், ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். உறவு மனிதரால் அல்ல, கிறிஸ்துவால். சகோதர சிநேகத்துக்கு வரும் சோதனைகள் தவறுகள், புரியாமை, பெருமை, மன்னிக்க மறுத்தல். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க மன்னிக்கும் மனம், தாழ்மையான ஆவி, பொறுமை, ஜெபத்தில் ஒன்றுபடுதல் வேண்டும். அன்பு உணர்ச்சி அல்ல, தினசரி தீர்மானம். சகோதர சிநேகத்தால் சபையில் சமாதானம், சாட்சியில் வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் ஆகியவை நிச்சயமாக கிடைக்கும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. மன்னிக்கும் அன்பு தவறு செய்தாலும் தள்ளிவிடாமல் அணைத்துக் கொள்வது. சுமையை சுமக்கும் அன்பு சகோதரரின் வேதனையை நமது வேதனையாக கருதுவது. பாரபட்சமில்லா அன்பு நிலை, பதவி, பொருளாதாரம் பார்க்காமல் அன்பு செய்வது. தொடரும் அன்பு ஆரம்ப உற்சாகத்தில் மட்டுமல்ல, கடைசி வரை. சுருக்கமாக சொல்வதானால், கிறிஸ்துவில் நாம் ஒரே குடும்பம். அந்த குடும்பத்தின் அடையாளம் நிலைத்திருக்கும் சகோதர அன்பு. இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches us that brotherly love is not optional but essential. Christian love must continue despite differences, failures and challenges. Brotherly love reflects Christ's love, unites the church and become a powerful witness to the world. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரலோக தந்தையே, எங்களை ஒரே குடும்பமாக இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களில் உள்ள கசப்பு, பெருமை, பொறாமை ஆகியவற்றை அகற்றி கிறிஸ்துவைப் போல அன்பு செய்யும் கிருபையை
எங்களுக்கு தாரும். எங்கள் சகோதர சிநேகம் சூழ்நிலைகளால் குலையாமல் முடிவு வரை நிலைத்திருக்க உதவி செய்யும். எங்கள் சபை அன்பின் சாட்சியாக விளங்க செய்யும். நாங்கள் எப்பொழுதும் உங்கள் பிள்ளைகளாய் உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.